நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தால் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன் ஒடிசாவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடத்திய போராட்டமே அவர் அரசியல் தலைவராக உருவெடுக்க காரணமாக இருந்தது. 1997 நடைபெற்ற போராட்டம் 1997 ஒடிசாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது வினாத்தாள் கசிந்த போது ஏபிவிபி தேசிய செயலாளராக இருந்த தர்மேந்திர பிரதான் 1500 பேரை திரட்டி சட்டமன்றம் முன் போராட்டம் நடத்தினார். அதில் காவல்துறை நடத்திய தடிதடியில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. பாஜகவில் வளர்ச்சி மற்றும் ஒடிசா வெற்றி இப்போராட்டம் மூலம் கவனம் பெற்ற அவர் பாஜகவில் பெரிய தலைவராக உயர்ந்தார். 2024 ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தள ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாஜக முதன்முறையாக ஆட்சி அமைக்க வழிவகுத்தார். தற்போதைய சர்ச்சை கடந்த 8 ஆண்டுகளில் நீட் உட்பட 90க்கும் மேற்பட்ட வினாத்தாள் கசிவுகள் நடந்துள்ளதாக கூறி மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.